பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்த போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நோய்களும் பலவீனங்களும் அசுத்த ஆவிகளால் உண்டாகின்றன. அந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு நீங்கும்போது அவர்கள் சுகமடைகிறார்கள். மேலும் நோய் கிருமிகளாலும் சத்து குறைவான ஆகாரம் போன்ற மற்ற காரணங்களாலும் நோய்கள் ஏற்படலாம். ஆனால் அதிலும் நம்முடைய கவனக்குறைவும் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பான்மையும் நமக்கு பலவீனத்தை உண்டாக்குகிறது. திகிலும் பயமும் வேதனையும் கவலையும் சந்தேகமும் பொல்லாத நினைவுகளும் நமக்கு பலவீனத்தை உண்டாக்குகின்றன. நமக்கு வருகின்ற கோபம், எரிச்சல், பொறாமை ஆகியவை நம்முடைய இருதயத்தின் யோசனைகளே. அவைகளும் நமக்கு பலவீனத்தை தான் உண்டாக்கும். அந்தகாரத்தின் கிரியைகளும் ஏவுதலின் ஆவிகளும் நம்முடைய பாவங்களும் பரம்பரையாக வருகின்ற பாப சாப கட்டுகளும் நமக்கு பலவீனத்தை உண்டாக்குகின்றன. மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும் என்று பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதியுள்ளார். அதாவது நம்முடைய கிரியைகளும் நமக்கு பலவீனத்தை உண்டாக்குகிறது. ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எந்த பலவீனமும் நீங்கி போகும், விலகி போகும். பலவீனமே பலமாய் மாறும். கர்த்தர் மோசேயை கொண்டு தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்கும் போது அவருடைய கரம் எகிப்தியருக்கு பலவீனத்தை உண்டாக்கியது. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கோ கர்த்தருடைய கரம் பலனாய் இருந்தது. கர்த்தர் இஸ்ரவேலர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று தாவீது தனது சங்கீத புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கர்த்தரால் தள்ளப்பட்ட சவுலின் குடும்பத்துக்கும் கர்த்தரால் அபிஷேகத்தை பெற்ற தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். பலவீனப்படுத்தும் ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தரே. பலவீனரை பலவானாய் மாற்றுவதும் கர்த்தரே. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண அவருடைய உபதேசத்தை கேட்க 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ சென்றாள். பலவீனப்பட்டவள் தன்னிடம் வருகிறதையும் தன்னுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறதையும் இயேசு கண்டார். எனவே தம்மிடத்தில் அழைத்தார். அழைத்தவருக்கு ஒரு சித்தமும் நோக்கமும் உண்டு. தம்மிடத்தில் வந்தவர்களை அவர் ஒருபோதும் வெறுமையாய் அனுப்பியது இல்லை. தம்மை தேடி தம்மை பின்பற்றி தம்மை நாடி வந்தவர்களின் பசியை போக்கினார், நோயை போக்கினார், பிசாசை விரட்டினார். எனவே பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரியை அழைத்த இயேசு அவளை உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசுவிடம் பலவீனமாய் வந்தவள் பலவானாய் மாறி திரும்பி சென்றாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் பாவத்தாலோ சாபத்தாலோ நோயினாலோ அந்தகாரத்தின் கிரியைகளினாலோ பொல்லாத எரிச்சலின் ஆவியினாலோ பலவீனப்பட்டு போயிருக்கலாம். இயேசுவிடம் வந்தால் போதும். நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார், நம்மையும் தொடுவார். அவருடைய கரம் நம்மேல் இருக்கும். நம்முடைய பலவீனங்கள் விலகும். அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். எனவே நம்முடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வருவோம். பலவீனத்தை பலமாய் மாற்றும் தேவனை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ்வோம். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த பகுதிகளில் பலவீனமாய் இருந்தாலும் எங்களை காண்கிற, எங்களை அழைத்த, எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் வரும்பொழுது தேவரீர் அதை நீர் கண்டு
உம்முடைய வல்லமை உள்ள கரத்தை எங்கள் மேல் வைத்து எங்கள் பலவீனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை பலவானாய் மாற்ற வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.